திருச்சிற்றம்பலம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் திருவாடானை அருள்மிகு ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோயில், அருள்மிகு ஸ்ரீ அன்பாயிரவள்ளி அன்னை உடனுறை ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோயில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்று திருவாடானை. இங்கிருக்கும் சிவன் கோயில் கோபுரம் மிக மிக உயரமானது. இக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர் என்ற திருப்பெயரை கொண்ட சிவபெருமான். இவருக்கு ஸ்ரீ அஜகஜேஸ்வரர் என்கிற பெயரும் உள்ளது. இத்தலத்தில் வரலாற்றை நினைவு கூறுகின்ற விதமாக இப்பெருமானின் திருப்பெயர்கள் அமைந்துள்ளன. நீலக்கல்லில் ஆவுடை சேர்க்கப்பட்டு காட்சி தருகிறார் இந்த மூலவர் பெருமான். இப்பெருமான் உருவத்தை நீல நிற இரத்தினத்தால் செய்தது சூரியன் வழிபட்டார் என்று வரலாறு கூறுகிறது. இரத்தினத்தால் திருமேனி கொண்டதால் இவருக்கு ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர் என்ற பெயர் உள்ளது. இவருக்கு இன்னொரு பெயரான ஸ்ரீ அஜகஜேஸ்வரர் என்பதற்கான காரணத்தை குறித்து இங்கு தெரிந்து கொள்வோம். வருணனின் மகன் வாருணி துர்வாச முனிவரை பழித்த காரணத்தால் அந்த வாருணிக்கு யானை உடலும் ஆட்டுத்தலையும் வந்தது. வாருணி இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார் என்பது ஐதீகம். அஜமென்றால் ஆடு, கஜமென்றால் யானை. ஆட்டுத்தலையும் யானை உடலையும் பெற்ற வாருணிக்கு விமோசனம் தந்த காரணத்தால் இங்கிருக்கும் மூலவருக்கு ஸ்ரீ அஜகஜேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. ஆட்டுத்தலையும் யானை உடலும் கொண்ட வாருணி சிவபெருமானை வழிபட்ட தலம் என்பதால் இதற்கு ஆடானை என்கிற பெயரும் வந்தது. பின்னர் காலப்போக்கில் ஆடானை என்றானது. திரு என்கிற அடைமொழி சேர்ந்து திருவாடானை என்றானது. இத்தலத்தில் அருள்கின்ற அன்னை மிகவும் கருணை வாய்ந்தவர். அவருடைய சமஸ்கிருத பெயர் ஸ்ரீ ஸ்நேகவல்லி, தமிழ் பெயர் அன்பாயிரவள்ளி. இத்தல பெருமானை திருஞான சம்பந்தர் பாடினார். அதனால் 253வது திருமுறை தலமாக இது விளங்குகிறது. இத்தலத்தில் தலவிருட்சமாக வில்வ மரமும், தீர்த்தமாக சூரியனால் உருவாக்கப்பட்ட சூரிய புஷ்கரணி தீர்த்தம் கோயிலுக்கு உள்ளேயும், கோவிலுக்கு முன்பு வருண தீர்த்தமும், கோவிலுக்கு மேற்கே வாருணி தீர்த்தமும், கோவிலுக்கு தெற்கே அகத்திய தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம் மற்றும் மணிமுத்தாறு என்று 6 தீர்த்தங்கள் உள்ளன. வருண பகவானின் மகன் வாருணி சாப விமோசனம் பெற்று முனிவராக பிறப்பெடுத்து உருவான இடம். வாருணியின் மகனே நவகிரகங்களில் ஒருவனான சுக்கிரன். இங்குள்ள ஆதிரத்தின லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தவர் சூரிய பகவான். மகாபாரத காலத்துக்கு முன்பு கிருஷ்ணர் ராமராக அவதாரம் எடுத்த பொழுது ராமன் ராவணனுடன் போர் செய்ய போவதற்கு முன் இங்குள்ள இறைவனை வணங்கி சிவபெருமானிடம் அதற்கான உபதேசத்தை பெற்றார். ராமாவதார காலத்தில் இறைவனிடம் தான் கற்ற இந்த உபதேசத்தை தனது கிருஷ்ண அவதாரத்தின் போது கீதையாக கிருஷ்ணருக்கு மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். மார்க்கண்டேயர், காமதேனு, சூரியன், அகஸ்தியர், திருஞான சம்பந்தர் ஆகியோர் அவரவர் வாழ்ந்த காலங்களில் பல யுகங்களில் தொடர்ந்து இங்குள்ள இறைவனை பலரும் வழிபட்டு வந்துள்ளனர். திருச்சிற்றம்பலம்.